காலபுருஷ சக்கரத்தில் 2வது ராசியாக வலம் பெறக்கூடிய சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாழ்க்கையில் இந்த சுக்கிர பகவான் ஒருத்தவங்களுக்கு உச்சத்தில் இருக்காங்க, நல்ல நிலையில் இருக்காங்கன்னா அவங்கள மாதிரி ஒரு கோடீஸ்வரனையும் ஏகபோக வாழ்க்கை வாழ்கிறவங்களையும் பார்க்க முடியாது. சொல்லப்போனால் அதிர்ஷ்டசாலிங்கன்னே சொல்லலாம். ஆனால் அவரையே ராசி அதிபதியாக வச்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கா? கஷ்டம், சதா நேரமும் பிரச்சனை, அதுவும் பண பிரச்சனையெல்லாம் நம்மளை வாட்டி வதச்சிட்டு இருக்குங்க. அதில் ஏதாவது மாற்றம் வருமா? சுக்கிர பகவானை அதிபதியாக வச்சுக்கிட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. குருவாவது நமக்கு வழிகாட்டுவாரா? இப்படி ரிஷபராசிக்காரர்களுடைய எதிர்பார்ப்புக்கு விடை கொடுக்கத்தாங்க இந்த வீடியோ பதிவு. குறிப்பாக இந்த ரிஷபம் அப்படின்னாவே யார் தெரியுங்களா? ரொம்ப அழகாக இருப்பாங்க. அழகை பராமரிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க. மனசில் 1000 இருந்தாலும் சரி, அவ்வளவு ஈஸியாக இவங்க கிட்ட பேச்சில் வாங்கிட முடியாது. எவ்வளவு பாசமாக இருக்காங்க, நேசமாக இருக்காங்க, ஒரு வார்த்தை வாங்க முடியாதுங்க. சாமர்த்தியமான பேச்சுக்கு சொந்தக்காரங்க. ஆனால் தப்பாக நினைக்காதீங்க, பொய் பேச மாட்டாங்க. மற்றவங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து ஏதாவது சூதுவாது பண்ணுறவங்க கிடையாது. நன்றி மறவாத குணமும் நலிந்தோருக்கு, அதாவது இல்லாதவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய உள்ளம் கொண்டவங்க தான். தளராத மனசுக்கு சொந்தக்காரங்க. இவங்க மறைக்கிறாங்கன்னா இவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை தான் மறைப்பாங்க. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக இந்த ரிஷபத்தை சித்தர்கள்னே சொல்லலாம், தியாகிகள்னு சொல்லலாம். ஏன்னா துரோகிகளுக்கு கூட நல்லது நினைக்கக்கூடிய உயர்ந்த உள்ளம் கொண்டவங்க, உழைப்பை மட்டுமே மூலதனமாக வச்சு செயல்படக்கூடியவங்க இவங்களாக தான் இருப்பாங்க. வசீகரமான பேச்சில் வல்லவர்கள். ரிஷபம் ஒரு இடத்துல இருக்கா, இவங்களை சுற்றி தான் எல்லாரும் இருப்பாங்க. காரணம், எல்லாருக்கும் தோதா பேசுவாங்க, யார் மனசையும் புண்படுத்த மாட்டாங்க, எல்லாருக்கும் உதவி செய்வாங்க. ஸோ எல்லாருடைய தேவைகளையும் இவங்க கிட்ட நீங்கள் நிறைவேற்றிக்கலாம். தான் கஷ்டப்பட்டாலும், ஏன் தன்னோட உயிரே போனாலும் தன்னை நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்கிறதுனால எல்லாருக்கும் ரிஷபத்தை பிடிக்குங்க. ஆனால் ரிஷபத்துக்கு ஒரு கஷ்டம்னு திரும்பி பார்த்தா, ரிஷபத்துக்கு ஒரு கஷ்டம்னா சொல்லப்போனால் அந்த இடத்துல ஒரு ஈகாக்கா கூட இருக்காதுங்க. இதுதான் ரிஷபத்தோட நிதர்சனம். வாழ்க்கை முறை அப்படி இருந்தும் ரிஷபம் இதுவரைக்கும் வாழ்க்கையே உருட்டுறது எதனால் தெரியுமா? கண்டிப்பாக நம்ம யாருக்கும் எந்த துரோகமும் செய்யலை. நமக்குன்னு ஒரு நல்ல காலம் பிறக்கும், கடவுள் நம்மளை கைவிட மாட்டார். அந்த ஆண்டவனோட நம்பிக்கையினால் ரிஷபம் இப்போ வரைக்கும் வாழ்க்கையை உருட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கைக்கு உரியவர்களால் குரு பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்ட கதவை திறந்து வச்சுருக்காருங்க. ரிஷபராசிக்காரர்களே, இந்த பக்கம் பயணம் பண்ணுங்க. உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும், உங்களுடைய கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும். இப்போ ரிஷபராசிக்காரர்கள் தலைப்பை பார்த்துருப்பீங்க. ரிஷபத்துக்கு நாள் குறிச்சாச்சுங்க. அப்படின்னா மறுபிறவி எடுக்க போகும் ரிஷபம். உயிரே போனாலும் மீண்டும் இந்த தவறை செய்யாதீங்கன்னு. என்ன அந்த தவறு அப்படின்னா, மற்றவங்கள நீங்கள் இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்தது தாங்க, மற்றவங்கள நம்பி ஏமாந்து போகிறது, மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு உங்களை உங்களுக்குன்னு யாருமே இல்லாமல் பண்ணுறது. ஓ, மேலே போகிறதுக்கு நாள் குறிச்சாச்சா? அப்படி இப்படியான்னு ஏங்க, ஒரு நல்ல சுபகாரியங்களுக்காக இருக்கக்கூடாதா? நாள், நேரம், காலம் எல்லாமே குறிக்கிறோம் இல்லையா? அப்படி ஒரு நேரம் காலம் தாங்க மே 20ஆம் தேதிக்கு பின்னாடி 100% ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கு தான் நேரம் குறிச்சாச்சுங்க, நாள் குறிச்சாச்சுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? அது என்ன ஏதுங்கிறத தெளிவாக பார்க்கலாம். இந்த குரு பெயர்ச்சிங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு சாதாரணமாக இல்லைங்க, குபேர யோகத்தை தரக்கூடிய கோடீஸ்வர யோகம்னு சொல்லலாம். வருஷத்திற்கு ஒரு முறை குரு பயிற்சி நடக்கும். அதன்படி இந்த வருஷம் மே மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு இரவு 11 மணி அளவில் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து விலகி மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறாரு. இது 12 ராசிக்காரர்களுக்குமே பலன் கொடுக்கும். பொதுவாக குரு என்ன பண்ணுவார்? நல்லது மட்டுமே செய்யக்கூடியவர் தான். இருந்தாலும் அதிக அளவிலான நட்பலன்களை கொடுக்கறதுக்கு ஒரு சில ராசிக்காரர்களுக்கு கிடைக்குங்க. அந்த வகையில் செல்வம், மகிழ்ச்சி, குடும்பம், ஆரோக்கியம் எல்லாவற்றோட தாக்கத்தையும் ரிஷபத்துக்கு கொடுக்க போகிறாரு. ஜோதிட சாஸ்திரப்படி குரு பகவான் அப்படிங்கிறவர் யாருங்க? தனக்காரகன். குரு பகவான் பணத்துக்கு முக்கியமான கிரகம். தனம், பணம் ஒருத்தவங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கணும். அதே மாதிரி சுக்கிரன் உங்களுடைய அதிபதியாக இருக்கார்ல, அவர் சுபபோகத்துக்கு காரணமானவர். சுக்கிரன் கொடுக்கக்கூடிய பணத்தை கையில் வச்சுக்கலாம். ஆனால் குரு பகவான் கொடுக்கக்கூடிய பணம் பெரிய அளவில் இருக்குங்க. குறிப்பாக ஒருவன் பணக்காரனாக இருக்கான், நல்ல கோடீஸ்வரனாக இருக்கான் அப்படின்னா அவனுக்கு குரு பலமாக இருப்பார்.
ஸோ அப்படிப்பட்ட பலத்தை தான் குரு பகவான் ரிஷபராசிக்கு கொடுக்க போகிறாரு. கோடீஸ்வர குபேர யோகம் ரிஷபத்திற்கு தனஸ்தானத்தில் 2ஆம் வீட்டில் இருக்காருங்க. தனஸ்தானத்தில் தனக்காரகன் இருப்பது ரொம்ப ரொம்ப மிகுந்த ராஜயோகத்தை கொடுக்கும். அதாவது குரு பகவான் பணத்தை கொடுக்கக்கூடிய முக்கியமான கிரகம். குருங்கிறவர் அஷ்டமாபதியாக இருந்தாலும் கோடீஸ்வரராக ரிஷபராசிக்காரர்களுடைய ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல இடத்துல உட்காந்துருக்காரு. அஷ்டமாபதி மட்டும் இல்லைங்க, ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் லாபாதிபதியுமே குரு பகவான் தாங்க. குரு பகவான் நினச்சா மட்டும்தான் உங்களுக்கு லாபத்தை கொடுக்க முடியும். அந்த வகையில் இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை ரிஷபராசிக்கு தரப்போகுது. இப்போ தெளிவாக சொல்லணும்னா திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மே மாதம் 14ஆம் தேதி முதல் ராசிக்கு 2ஆம் இடத்துல அமரக்கூடிய குருவினால இதுவரைக்கும் ஜென்ம குருவாக இருந்துட்டு இருந்த சகல வகைகளையுமே பிரச்சனைகளையும் காரிய தடைகளையும் கொடுத்துட்டு வந்த குரு பகவான் இப்போ 2ஆம் இடத்துக்கு வர்றதுனால நிம்மதி பிறக்கும், தடைகள் விளங்கும், சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க. தேக ஆரோக்கியம் கூடும். வங்கியில் அடமானம் வச்சுருந்த வீட்டு பத்திரங்களை மீட்டெடுப்பீங்க, நகை நட்டை மீட்டெடுப்பீங்க. உங்களோட பேச்சில் ஒரு முதிர்ச்சி தெரியும். கூட பிறந்தவங்கக்கிட்ட இருந்து வந்த உரசல் போக்கு இருக்கு இல்லையா, அது நீங்கள் போகுது. அதாவது கூட பிறந்தவங்க கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த சண்டை சச்சரவு கசப்பு எல்லாமே மாறப்போகுது. உடன்பிறப்புகளோடு உங்களுக்கு உறவுங்கிறது வலுவாக போகுதுங்க, இனிமையாக இருக்க போகுது. அதாவது வீட்டில் ரிஷபராசி இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட பொறுப்புகள் எல்லாமே ரிஷபராசியை எடுத்து நடத்திக்குவாங்க. ஒன்று சொல்லணும்னா அதை யாருமே இது நாள் வரைக்கும் ரிஷபராசியை மதிச்சிருக்கவே மாட்டாங்க. நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கி நின்றுப்பாங்க. ஆனால் அந்த நிலையில் மாற்றம் வருதுங்க. முயற்சிகளால் ஜானியரனா பல அடி சறுக்கும். அந்த கதை தான் வாழ்க்கையில் இருந்துகிட்டு இருக்கும். நீ ஒரு எட்டு வைக்கிறியா 10 எட்டு சறுக்கு, ஓ எல்லாம் எழுந்து வர்றையா நீயெல்லாம் எழுந்து வரையா அப்படிங்கிற மாதிரி தான் ரிஷபராசியோடைய வாழ்க்கை சறுக்கிட்டே போயிட்டு இருந்துச்சுங்க. இனி அந்த அவல நிலைகள் எல்லாமே மாறுது. நீங்கள் ஒரு எட்டு வைக்கணும்னு நினச்சா குரு உங்களை 100 எட்டு முன்னாடி போய் வைக்கிறாரு. நீங்கள் நடக்கணும்னு நினச்சா அவங்கள பறக்க வைக்கிறாரு. அதே போல் வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கொடுங்க. பணப்புழக்கம் நல்லா இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பிறக்கும். வியாபாரம் உத்தியோகத்தில் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். உறவுக்காரங்க எல்லாம் உங்களை தேடி வருவாங்க. சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்து கூடும். புதிய பொறுப்புகள் உங்களை சேருங்க. இது மட்டும் இல்லாமல் குரு பகவானினுடைய பார்வை பலன்களை பார்த்தோன்னா குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்த விட அவர் பார்வைக்கு தான் பலம் அதிகமாக இருக்குங்க. அந்த பலம் அதிகம் சொல்கிறேன் இல்லையா, அந்த வகையில் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. உங்களை எதிர்த்தவங்க எல்லாமே இனி விலகி ஓடிடுவாங்க. எதிரின்னு ஒருத்தவங்க இனி ரிஷப ராசிக்கு இருக்கவே மாட்டாங்க. அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்களை யாராலையுமே அசைக்கவே முடியாதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ஆளுமை திறன் அப்படிங்கிறது அதிகமாகுது. கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ளே வருது. மருத்துவ செலவுகள் குறையுது. குறிப்பாக குரு பகவான் 8ஆவது வீட்டை பார்க்கறதுனால நீங்கள் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். திட்டமிட்டபடி அயல்நாட்டு பயணங்கள் கூடி வருங்க. அதே மாதிரி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும், தொழில் பண்ணணும், படிக்கிறதுக்காக போகணும்னு நினைக்கிறேன், விசா கிடைக்கும். இதோட குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டையும் பார்க்கலாம். ஆக மொத்தம் 6, 8, 10க்கு குரு பகவானினோட பார்வை விழுது. 10ஆம் வீடு பிரபலத்தோட நட்பு எல்லாமே கிடைக்குங்க. கௌரவ பதவிகள்லாம் உங்களை தேடி வரும். புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. புதுசாக வீடு மனை வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. சொத்து விவகாரங்கள் சுமூகமாக முடியும். இதுவே வியாபாரம் செய்வீங்க. சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி வியாபார ஸ்தலத்தை உங்கள் ரசனைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைச்சுக்குவீங்க. வாடிக்கையாளர்கள் எல்லாம் விரும்பி வருவாங்க. இந்த கெமிக்கல் கமிஷன், இந்த ஹோட்டல் ஃபைனான்ஸு இந்த மாதிரியான தொழில் இருக்கவங்களுக்கும் லாபம் பல மடங்கு கிடைக்கும். கூட்டு தொழிலில் விலகி போன பங்குதாரர்கள் இப்போ உங்ககிட்ட தேடி சேருவாங்க. சேர்த்துக்கோப்பா, தெரியாமல் உன்னை விட்டு விலகி போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து உத்தியோக பணிகளில் இருக்கவங்களுக்கு தொழிலில் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ சதா நேரமும் என்ன பண்ணாலுமே சரிங்க குறை சொல்லிகிட்டே இருந்த மேலதிகாரி இனி உங்களுக்கு இணக்கமாவாங்க. அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் பதவி உயர்வு சம்மந்தப்பட்ட
சம்பந்தப்பட்ட வழக்குகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். குறிப்பாக கணினித்துறையில் இருக்கவங்களுக்கு நீங்கள் இழந்த சலுகைகள் மீண்டும் பெறுவீங்க. கலைத்துறையில் இருக்கவங்களுக்கும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அதாவது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கணும்னா இந்த மீனை பிடிச்சி கொடுக்கறத விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் குரு பகவான் என்ன பண்ணுறாரோ உங்களுடைய லட்சியத்தை, நீங்கள் அடைய நினைக்கிற உங்கள் விஷயத்தை திறம்பட உங்களையே செயல்படுத்த வச்சு உங்களையே இந்த இலக்கை அடைய வைப்பார். எப்பேற்பட்ட சங்கடங்களால் உடல் ஆரோக்கியம் பாதிச்சிருந்தாலும் அது